Greetings from Learning and Development Group, MV Kannan here. Today, we are going to look at the significance of numbers in labor codes. The first one, we are looking at Chapter 4, that is Section 41.2 of Code on Wages, where payment of bonus is applicable to establishments employing 20 or more persons in an accounting year. Likewise, Chapter 2, Section 4 of IR Code mandates formation of grievance redressal committee where 20 or more workers are employed. Next, Chapter 2, Section 3 of IR Code mandates formation of works committee where 100 or more workers are employed. The next one, Chapter 3, Section 6.1 of IR Codes stipulates that 7 or more members can apply for registration of a trade union. The next one, Chapter 5, Section 40 of IR Code states that employer has to give 21 days notice before effecting any change in conditions of service. Chapter 4, Section 38.1 of IR Code states that the inquiry of any alleged misconducts to be normally completed within 90 days from the date of suspension. Chapter 3, Section 14.3 of IR Code states that if more than one union is present, the union having 51% or more members will be the sole negotiating union. Chapter 7, Section 53.1 of IR Code states that the conciliation officer shall not hold any proceedings relating to industrial dispute after 2 years from the date the ID arose. Chapter 4, Section 28.1 of IR Code states that standing orders applies to establishments employing 300 or more workers in the preceding 12 months. Chapter 7, Section 53.5 of IR Code states that the conciliation officer shall send a report to the appropriate government and concerned parties within 45 days from commencement of the conciliation proceedings. Chapter 7, Section 48 of IR Code states that a person who has attained 65 years of age cannot be appointed or can continue as a member of a tribunal or national tribunal. We will look at more numbers in the following days. Thank you. வணக்கம். லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் குரூப்பிலிருந்து வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நம்பர் நிறைய இடத்துல லேபர் கோடு பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சாப்டர் 4 செக்ஷன் 41.2 கோட் ஆன் வேஜஸ் என்ன சொல்லுதுன்னா, போனஸ் எப்போ ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பே பண்ணோம்னாக்கா 20 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட நபர்கள் அந்த அக்கௌண்டிங் இயரில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க போனஸ் பே பண்ண வேண்டி வரும். சாப்டர் 2 செக்ஷன் 4 ஆஃப் ஐஆர் கோட் என்ன சொல்லுதுன்னா, 20 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கன்னா கிரீவன்ஸ் ரெட்ரஸல் கமிட்டியை கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணணும் அந்த கம்பெனின்னு சொல்கிறாங்க. சாப்டர் 2 செக்ஷன் 3 ஆஃப் ஐஆர் கோட் என்ன சொல்லுதுன்னா, 100 அல்லது அதற்கு மேற்பட்ட வேலையாட்கள் இருந்தாங்கன்னா அவங்க ஒர்க்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணோன்னு சொல்கிறாங்க. சாப்டர் 3 செக்ஷன் 6.1 ஆஃப் ஐஆர் கோட் என்ன சொல்லுதுன்னா, 7 அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் அவங்க ஒரு ட்ரேட் யூனியனை ரிஜிஸ்டர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்தது சாப்டர் 5 செக்ஷன் 40 ஆஃப் ஐஆர் கோட் 21 நாட்கள் நோட்டீஸ் கொடுத்தாதான் ஒரு எம்ப்ளாயர் சேஞ்ச் இன் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. சாப்டர் 4 செக்ஷன் 38.1 ஆஃப் ஐஆர் கோட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மிஸ்கான்டக்ட் ஒருத்தர் மேலே சொல்லியிருந்தாங்கன்னா அந்த என்கொயரியை 90 நாட்களுக்குள்ளே, அதாவது அவர் சஸ்பெண்ட் பண்ண 90 நாட்களுக்குள்ளே பொதுவாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும்னு சொல்கிறாங்க. சாப்டர் 3 செக்ஷன் 14.3 ஆஃப் ஐஆர் கோடில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 அல்லதுக்கு மேற்பட்ட யூனியன் ஒரு கம்பெனியில் இருந்ததுன்னா 51% மெம்பர்ஸு ஒரு யூனியனில் இருந்தாங்கன்னா அவங்க தான் சோல் நெகோஷியேட்டிங் யூனியனாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. சாப்டர் 7 செக்ஷன் 53.1 ஆஃப் ஐஆர் கோட் என்ன சொல்கிறாங்கன்னா, கன்சிலேஷன் ஆஃபீஸரு ஒரு ப்ரொசீடிங்கு, அந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் இருக்கு இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டை ஆன உடனே 2 வருடங்களுக்கு உள்ள மேலே அவங்க அந்த இதை அவங்க ப்ரொசீட் பண்ணி அந்த ப்ரொசீடிங்ஸை முடிக்கணும்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 28.1 ஆஃப் சாப்டர் 4 ஐஆர் கோட் என்ன சொல்லுதுன்னா, 300 அல்லதுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு முன்னால் 12 மாதத்தில் வேலை செஞ்சுருந்தாங்கன்னா அந்த கம்பெனிக்கு ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்கிறாங்க.
சாப்டர் 7 செக்ஷன் 53(5) ஆஃப் ஐஆர் கோட் என்ன சொல்லுதுன்னா, கன்சலேஷன் ஆஃபீஸர் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு 45 நாட்களுக்குள்ள அந்த கன்சலேஷன் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள அந்த ரிப்போர்ட் ஒன்று வந்து அவங்களுக்கு கன்சர்ன்டு பார்ட்டிக்கும் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் 2 பேருக்கும் அனுப்பணும் அந்த கன்சலேஷன் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க. சாப்டர் 7 செக்ஷன் 48 ஆஃப் ஐஆர் கோட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பர்சன் 65 வயதுக்கு மேற்பட்டு இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஒரு ட்ரைபியூனல்லையோ நேஷனல் ட்ரைபியூனல்லையோ அப்பாயிண்ட் பண்ணவோ அவங்க கண்டினியூ பண்ணவோ கூடாதுன்னு சொல்கிறாங்க. நன்றி.